Hi students, welcome to Chennai AS Academy. இப்போ நம்ம 6th இருந்து 10th குள்ள நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவான அடுத்த குரூப் 4க்கு நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அப்போ அதுக்கு சும்மா சிலபஸ் வைஸ் நம்ம படிக்கணும். அதை தாண்டி ரொம்ப முக்கியமான தகவல்கள் கேள்வி கேட்கக்கூடிய ஏரியாவை செலக்டிவா நம்ம நோட் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம என்ன செய்யறோம், நம்ம தரப்புல இருந்து என்ன செய்யறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் புக்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸா அங்க பாக்ஸ் எழுதி கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ் எழுதி கொடுத்தாலே ஒரு தெரியும் ஸ்கூல் புக் படிச்சவங்களுக்கு. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 6th இருந்து 10th வரைக்கும் அதுக்குடைய மொத்தமான உங்களுக்கு தெரியுமாவுடைய பாக்ஸ், அதாவது டு யூ நோ உடைய பாக்ஸை வந்து நம்ம என்ன பண்றோம்னா கம்பைல் பண்ணி ஒன்லைனரா பைலிங்குவலா ரெடி பண்ணிருக்கேன். ஓகேங்களா? மேல தமிழ் கீழே இங்கிலீஷ் சொல்லிட்டு ஆன்சர் அதான் ஒன்லைனரா ரெடி பண்ணிருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த டிஸ்கஷனா இதை மட்டும் பார்க்காம அது சம்பந்தமான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் பார்க்கிறோம். 6th மட்டும் டேமா பார்க்க போறோம். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோக்கு நம்ம 7th 8th பெருசா போக நம்ம வீடியோஸ் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ இதோட பார்க்கறதுடைய நோக்கம் என்னன்னா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதை சுத்தி தான் எல்லா கேள்விகளுமே அமையும். நான் சொல்லும் போதே சொல்றேன், இதெல்லாம் ப்ரீவியஸ் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகே, அதாவது வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சும்மா ஏனதான பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இதோடைய இதோடைய பிடிஎஃப், ஓகே, இதோடைய பிடிஎஃப் மெட்டீரியல் நான் உங்களுக்கு நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கான டெலிகிராம் சேனலை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். ஓகேங்களா? CAA ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், அதாவது குரூப் 4 படை வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து போயிட்டு இருக்குது, மாற்றம் டெஸ்ட் பேட்ச் சொல்லிட்டு. அதோடைய டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதுல வந்து நீங்க இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோவை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? வீடியோட பிடிஎஃப் நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் யார் அப்படிங்கிறாங்க. V.A. ஸ்மித். அதாவது who told ethnological museum, இந்தியா வந்து ஒரு நிறைய இனங்கள் இருக்கிறதுனால இது இனங்களுடைய அருங்காட்சியகம் மியூசியம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்கிறாங்க. V.A. ஸ்மித். ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு பெரிய வரலாற்று ஆசை. இதே பாயிண்ட நீங்க தமிழ்ல என்ன கொடுத்திருப்பாங்க, 10th தமிழ் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, இந்தியாவை இனங்கள் சொல்றாங்களா, மொழிகளின் அருங்காட்சியகம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. யாரு? இந்தியாவை மொழிகளின் அருங்காட்சியகம். இவர் சொன்னது இனங்களின் அருங்காட்சியகம். யார் சார் சொன்னா அப்படின்னா அகத்தியலிங்கம் சொல்லியிருப்பாரு. இது வந்து 10th புக்ல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஓகே, அகத்தியலிங்கம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சதா? இனங்களின் அப்படின்னா V.A. ஸ்மித், மொழிகள் அப்படி வந்து அகத்தியலிங்கம். அடுத்து செகண்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இது ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் எது ப்ரீவியஸ் கேட்டிருக்காங்க நான் சொல்லிடுறேன். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புக்கோடைய ஆசிரியர் யார் அப்படிங்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? ஜவஹர்லால் நேரு. ஓகே, யார் சார் ஜவஹர்லால் நேரு? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்தியாவுடைய நாட்டின் முதல் பிரதமர். இவர் வந்து அந்த காலத்துல இண்டிபெண்டன்ஸ் அப்புறம் முழுதும் அதுக்கப்புறமும் நிறைய புத்தகத்தை ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமானது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இது ஒரு ஸ்லோகனை வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது நம்ம நிறைய ப்ராவர்பா கேள்விப்பட்டிருப்போம். அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் ஸ்ட்ரென்த். அந்த பாயிண்ட், அந்த வார்த்தையை வந்து இவர் தான் வந்து பயன்படுத்தினாரு. இந்த புக்கு தான் பயன்படுத்திட்டு. அதான் அடுத்த பாயிண்ட் பாருங்க. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு என்பது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் இதுதான். ஓகேங்களா? இது கேட்டது இல்லை, ஆனா ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த பாயிண்ட். ஓகே, இந்த எப்படி கேட்கலாம் அப்படின்னா, யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேர்ட் mentioned in which of the following books அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வார்த்தை எந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது? முடிஞ்சு போச்சா? அதாவது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா புக்ல யார் சொன்னது, யார் எழுதுனது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது, நம் நாட்டுடைய மிக பேரரசர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு சில பேர் தான். அதுல மெயினானது அசோகர் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? அசோகர் அவர் வந்து ஒரு கட்டத்தில் நிறைய போர் புரிந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி இந்தியாவை கைப்பற்றிய பிறகு ஒரு நாட்டில் ஒரு போர் புரிந்தார். அந்த போருக்கு அப்புறம் அவர் இனிமேல் போரே புரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய மனசை மாத்திக்கிட்டார். ஓகேங்களா? ஏன் சார் அப்படி அப்படின்னா, அந்த போர் நிறைய உயிரிழப்புகள், நிறைய சேதாரங்கள், நிறைய பேரோட கை கால்கள் துண்டிக்கப்பட்டது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அவருடைய மனசை மாத்திக்கிட்டு என்ன பண்ண, இனிமேல் போர் புரிய போட முடியாது, எல்லாருடையும் அமைதியான முறையில வந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்மா அப்படிங்கிற ஒரு பிராகிருத சொல்லை வந்து இதை அறிமுகப்படுத்தினாரு. தம்மா அப்படிங்கிறதா பிராகிருத சொல்லு, தர்மா அப்படின்னா ஒரு சமஸ்கிருத சொல்லு. ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறநெறி, மாரல் அப்படிதான் அர்த்தம். இதை யார் அதிகமா பயன்படுத்தினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அசோகா. ஓகே, அவர் தான் வந்து அதிகமா பயன்படுத்தினாரு. யார் இவர் அப்படின்னா மௌரிய பேரரசர்.
ஓகே, மௌரிய பேரரசர், மௌரிய வம்சத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய அரசர். கால்நடைகளுக்காக சாரி அனிமல்ஸ்க்காக வந்து ஹாஸ்பிட்டல் கட்டினாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிகப்பெரிய கல்வெட்டுகள், அசோகர் தூண் கல்வெட்டுகளை கட்டியிருந்தாரு. நம்ம அசோகர் சின்னமே எங்கிருந்து எடுக்கப்பட்டது தான், அந்த கல்வெட்டுல இருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா. இப்போ தம்மா அப்படின்னு கேட்டா பிராகிருத சொல்லுது, தர்மா அப்படின்னா சமஸ்கிருத சொல்லு. ஓகேங்களா. அதே மாதிரி அசோகர் வந்து புத்த மதத்தை தழுவிருப்பார். புத்த மதத்திற்கான 3வது பௌத்த மாநாடு நடத்தியது யாருன்னு கேட்பாங்க, அசோகர் தான். சரிங்களா. பாடலிபுத்திரால. அடுத்து இது ரொம்ப முக்கியமானதுதான். ஓகே, கேள்வி கேட்கலாம். இனிமேல் தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் உள்ள கிராமம் இன்னைக்கும் அதுக்கு அடுத்தது கிடையாது. இன்றளவு 2023 ஓகே 21ஆம் நூற்றாண்டுல எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்த காலத்திலையும் தீப்பெட்டியே பயன்படுத்தாம அந்த 2 கல்லையும் உரசி இன்றளவு நெருப்பை உண்டாக்கக்கூடிய கிராமம் இருக்கக்கூடிய மாவட்டம் எதுன்னு கேட்கிறாங்க, நீலகிரி. ஓகே, அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், படுகரின மக்கள், தோடரின மக்கள் என்ன பண்றாங்க, தீப்பெட்டி பயன்படுத்தாம 2 கல்லை உரசி நெருப்பு தான் உருவாக்குறாங்களாமா. ஓகேவா, இந்த காலத்திலையும் அது ஒரு பாயிண்டா சொல்றாங்க. அடுத்து ஏஎஸ்ஐ, இது ரொம்ப முக்கியமானதுப்பா. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு. இது ரொம்ப கேள்வி கேட்டக்கூடிய ப்ரீவியஸ், இதுவும் இந்த பாயிண்ட் ரொம்ப கேள்வி கேட்டிருக்காங்க. யூனிட் 8 டாபிக்காவும் இதை நம்ம பார்க்கலாம். ஓகே, யூனிட் 8 படிச்சவங்க இது தெரியும். 1861 இது வந்து இந்தியா லெவலுக்கு ஏஎஸ்ஐ. இது என்ன சார் அப்படின்னா, இந்தியா இருக்கக்கூடிய தொல்லியல் தலங்கள் எல்லாரும் யார்கிட்ட தான், யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னா இவருடைய கண்ட்ரோல் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வேலூருடைய கோட்டை இருக்கா, வேலூர் கோட்டை. அந்த வேலூர் கோட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னா வேலி கம்பிகள் இருக்கும். அந்த வேலி கம்பிகளுக்கு நடுவுல ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு ஏஎஸ்ஐ கொடுத்துருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம், வேலூர் கோட்டை யாருடைய கண்ட்ரோல் இருக்குது, நம்மளுடைய ஏஎஸ்ஐயோட கண்ட்ரோல் இருக்குது. ஓகே, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது யார் சார் உருவாக்கணும் அப்படின்னா, இதை ஃபவுண்டர், இதோடைய முதல் சர்வேயர், நில அளவையாளர் அப்படி சொல்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிகம். இவர் தான் இதை உருவாக்குறாரு. இதோடைய தலைமையகம் புதுடெல்லியில இருக்குது. ஓகேடா. முதல் நிலவளவையாளர் அப்படின்னா இதை நிறுவியவர் யாருங்க இருப்பாங்க, அலெக்சாண்டர் கன்னிகம். இவர் நிறைய அகழ்வாராய்ச்சிகளை பண்ணியிருக்காரு. ஓகே, அதே மாதிரி தமிழ்நாடு சார்பாக தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்ட் எப்பொழுது உருவாக்கப்படுது கேட்பாங்க, 1967. 100 வருஷம் டிஃபரன்ஸ். ஓகேவா. இந்தியாவுக்கு ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா கொண்டு வந்தது 861. தமிழ்நாடு அகழ்வாராய்ச்சித்துறை கொண்டு வரப்பட்டது 1961. சரிங்களா. நியூ டெல்லி தலைமையகம். அடுத்து இதுல இருந்து ஹிஸ்டரி வந்து 6th புக்னால பேசிக்கான தகவல் மட்டும் தான் இருக்கும். ஓகே, வரலாறு அப்படிங்கிற வார்த்தை எந்த சொல்லில் இருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஹிஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு கிரேக்க வேர்டு. ஓகே, கிரேக்க வேர்டு அப்படிங்கிற வார்த்தையில இருந்து பெறப்பட்டது. நம்ம டெஸ்ட் பேட்ச்லயே பாலிட்டி படிக்கும் போது நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிபப்ளிக், டெமோக்ரஸி இந்த மாதிரி வார்த்தை தான் எந்த மொழியில இருந்து பெறப்பட்டது நான் டிஸ்கஷன்ல சொல்லியிருப்பேன். 10th ஸ்கூல் புக்ல மென்ஷன் பண்ணப்பட்டது. ஜியோகிராஃபில மான்சூன் அப்படிங்கிற வார்த்தை எந்த மொழியில இருந்து பெறப்பட்டது, அரபிக் மொழியில இருந்து, இதெல்லாம் சொல்லியிருப்போம். அதே மாதிரி ரொம்ப வரலாற்று சரி நம்ம சப்ஜெக்ட் ரீதியா தொடர்பான ஒரு சில முக்கியமான வார்த்தைகள் எந்த மொழியிலிருந்து அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா. இப்போ வரலாறு அப்படின்னா கிரேக்க சொல்லிருந்து பெறப்பட்டது. கிரீக் வேர்டு ஹிஸ்டோரியா அப்படின்னா என்ன சார் அப்படின்னா விசாரிப்பதன் மூலமாக கற்றுக்கொள்ளு. ஓகேதா. என்ன உன்னோட ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்வேன், ஓகேதா, நீ யாரு, எங்க இருந்து வர, உங்க அப்பா என்ன பண்றாரு, ஓகே, உங்க தாத்தா எவ்வளவு நிலாண்டு வச்சிருந்தாரு கேட்கிறமா, விசாரிக்கிறதன் மூலமாக உன்னையை பற்றி தெரிந்து கொள்ளுது. இதுதான். ஓகே, அதுக்கு பேர் தான் ஹிஸ்டரி. அதோடைய பொருள் என்ன, ஹிஸ்டரி விசாரிப்பதன் மூலம் கற்றல், லேர்னிங் பை என்கொயரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதர்கள் இருந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. பிரான்சில் உள்ள லாஸ்காஸ். இதெல்லாம் வந்து மனிதனுடைய பரிமாண வளர்ச்சி அந்த டாபிக்ல வரும். ஓகே, ரொம்ப முக்கியமானது. இதை ஓரளவுக்கு அப்படியே ஃப்ளோரா பார்த்துக்கோங்க. சரி, குகையில் வாழ மனிதர்கள், பிரான்சில் லாஸ்காஸ். அடுத்து இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் கொண்ட மனிதர்கள். அதாவது மனிதனுடைய நாகரிக வளர்ச்சி எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் தொடக்க காலத்துல அவங்களுக்கு தெரியும் குரங்கில் இருந்து தான் மனிதன் வளர்ந்தான். ஓகேங்களா. ஒரு ஆப்பிரிக்கா நாட்டுல ஒரு சிம்பன்சி குரங்கு 2 குட்டி போட்டது. அதுல ஒரு குட்டி அப்படியே சிம்பன்சி குட்டி, இன்னொரு குட்டி தான் மனுஷ குட்டி. இதுதான் வந்து நம்ம தியரியாவே பேசுறோம். அந்த மனுஷ குட்டி தான் நாட்கள் போக 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 அவருடைய பரிமாண வளர்ச்சி அடைந்து நம்ம இப்ப எல்லாருமே என்ன ஆயிருக்கோம், மனிதனாக மாறி இருக்கோம். அப்ப அந்த மனிதனும் அவருடைய நாகரிகம் மாற மாற என்ன செய்ய, ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் தான் இறந்தவர்களை அப்படி அப்படியே போட்டு போயிடுவான், நாடோடியா வாழ்வான், அப்படி இப்படி நடந்து போவான், சட்டை அணிய மாட்டான், எங்க உணவு இருக்குதோ அங்க சாப்பிடுவான், எங்க படுக்கணும் தோணுதோ அங்க படுத்து தூங்கிடுவான், சூரியன் உதிக்க நேரத்துல எந்திப்பா, சூரியன் மர நேரத்துல அவன் பாட்டு படுத்து அவன் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சான். இப்படிதான் வந்து காலங்கள் போயிட்டு இருக்குது. ஓகே, ஒரு கட்டத்துல இறந்தவர்கள் தான் அப்படி அப்படியே போட்டு போயிடுவான். ஏன் இறந்தா எதுக்கு இறந்தா யோசிக்க மாட்டான். ஆனா பின் நாட்களை கொஞ்சம் நாகரிகமாக ஆக இறந்தவர்களை ஒரு இடத்துல குழி தோண்டி புதைத்து அவன் வந்து என்ன யோசிக்க ஆரம்பிச்சான், ஏன் இவன் இறந்தாங்க. ஓகே, இறந்து மீண்டும் மறுபிறவியாக நம்ம கூட வரணும் அப்படின்றதுக்காக அவன் புதைக்கும் வழக்கத்தை கொண்டு. அப்போ அந்த புதைக்கும் வழக்கத்தை உருவாக்கிய மனிதர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா குரோ மேக்னான்ஸ் அப்படின்னு. இதெல்லாம் மனிதர்களை பிரிக்கக்கூடிய வகைகள். நீங்க படிச்சிருப்பீங்க, ஹோமோ சேபியன்ஸ்,
ஹோமோ எரக்டஸ், நியாண்டர்தல், இதெல்லாம் மனிதர்களுடைய பெயர்கள் பரிணாம வளர்ச்சியை பொறுத்து. ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய குரோமேக்னா சிறந்தவர்களுடைய புதைக்கும் வழக்கம். அடுத்து பாருங்க, மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை அறிய உதவுவது எது? தொல்லியல், மானுடவியல், ஆந்த்ரோபாலஜி, அப்படி இல்லைன்னா ஆர்கியாலஜி அப்படி சொல்லுவாங்க. மனுஷன் எப்படி உருவானா, அவருடைய வளர்ச்சி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 2 சப்ஜெக்ட் உதவுது. ஓகே, ஆந்த்ரோபாலஜி. ஓகே, இது வந்து ஃபேமஸா இப்போ வந்து கடைசி ஒரு 5 வருஷங்களாக யூபிஎஸ்சியுடைய ஆப்ஷனல் ரொம்ப ஃபேமஸான ஒரு சப்ஜெக்ட் ஆந்த்ரோபாலஜி. ஓகேங்களா, அடுத்து 14வது பாயிண்ட், கட்டிடங்கள் கட்டுவதற்கு செங்கற்கள் பயன்படுத்த காரணம். அதாவது இது மொட்டையை கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஐவிசி டாபிக்ல வரும். சிந்து சமவெளி நாகரிகத்துல கட்டிடங்கள்லாம் எப்படி இருந்தது? அடுக்குமாடி கட்டிடங்கள் இருந்தன. ஓகேங்களா, அப்புறம் வந்து ஒவ்வொரு வீடுகளையும் பாதாள சாக்கடை, ஒவ்வொரு வீடுகளையும் கழிவறை வசதி, ஊருக்கும் பொதுவாக பெருங்குளம் காணப்பட்டது. ஓகேங்களா, இது நிறைய விஷயம் இருந்தது கட்டிடங்கள்லாம். இப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு மாடி வீட்டுல இருந்தாங்க. இதெல்லாம் சாத்தியப்பட்டிருக்கு, இருந்திருக்காங்களே. ஓகேங்களா, அப்போ அந்த செங்கல் பயன்படுத்துற செங்கல் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்துறாங்க. எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படி கேட்கிறாங்க. அது சுட்ட செங்கற்கள் வலுவானவை, கடினமானவை, நிலைத்து இருக்கக்கூடியவை, நீரினால் கரைவதில்லை அப்படி சொல்றாங்க. நிறைய தண்ணீர் பட்டா கரையாதுக்காக சுட்ட செங்கற்கள் பயன்படுத்துறாங்க. நம்ம பயன்படுத்துற செங்கற்கள் தான் அங்கேயும் பயன்படுத்துறாங்க. சரிங்களா, அப்போ இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, அந்த பெருங்குளம் சொன்னோம்னா நம்மளோட தெப்பக்குளம் இருக்கு, அதுதான் பெருங்குளம். அங்கேயும் இந்த இதே செங்கலை வச்சுதான் கட்டியிருப்பாங்க. ஆனாலும் அது நிறைய நேரம் நீர் தேங்கி இருக்கிறதுக்காக அந்த நீர் கசியக்கூடாது என்பதற்காக அந்த செங்கற்கள் மீது இயற்கையாக ஒரு தாரை வந்து பூசியிருப்பாங்க. அது எதுக்காகனா நீர் கசியாமல் இருப்பதற்காக. அதுதான் இங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா, இரும்பு அடுத்த இங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்த சொல்றேன். 15ஆம் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இது வந்து ப்ரீவியஸ் இயர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா, ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, போன வருஷம் கூட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஒரு எக்ஸாம்ல போன வருஷம் கூட இதை வச்சு கொஸ்டின் கேட்டாங்க. அப்படின்னா இதை வச்சு மட்டுமே கேட்க மாட்டாங்க, இது ஒரு பாயிண்டாவும் கொடுத்துருவாங்க. சரிங்களா, இந்தியாவில் தோன்றிய முதல் நாகரிகம் இந்திய நாகரிகத்தின் முதுகெலும்பு என்றெல்லாம் அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகம் தான். இந்த நாகரிகத்துடைய மக்கள், ஓகே, இந்த நாகரிகத்துடைய மக்கள் என்னதுதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு விஷயத்தை நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க கண்டறிந்த முதல் உலோகம்னா செம்பு வச்சுதான் வெண்கலம் தான் பயன்படுத்துறாங்க. செம்பு மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா இரும்போடைய பயன்பாடு அவங்களுக்கு தெரியாது. இரும்புனா என்னன்னே தெரியாது. இரும்பும் குதிரையும் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அவங்க இதுவரைக்கும் அதை பார்க்கவே இல்லை. சரிங்களா, ரைட்டா, முக்கியமானது ப்ரீவியஸ் கொஸ்டின். அடுத்து, சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எதை பயன்படுத்துறாங்க? சரி சார், இரும்பு தெரியாது, தங்கம் தெரியாதா அப்படின்னா தங்கமெல்லாம் தெரியும். ஓகே, அவங்க ஆபரணம் செய்வதற்காக பயன்படுத்துறது எதுனா சிவப்பு நிற மணிக்கற்கள் அப்படின்னு சொல்றாங்க. கார்னிரியான் அப்படின்னு சொல்றாங்க. சிவப்பு நிறத்தினாலான சின்ன 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 மணிக்கற்கள், இதுதான் என்ன சொல்றாங்க, சிவப்பு நிற மணிக்கற்கள், கார்னிரியான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதை வச்சுதான் அவங்க வந்து சும்மா அழகுக்காக நம்ம எப்படி டைமண்ட், பிளாட்டினம் தான் யூஸ் பண்றோம். அதே மாதிரி அந்த காலத்துலயும் வெள்ளி, தங்கம், செம்பு, வெண்கலம், ஈயம் இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. அது இல்லாம அழகு பொருட்களாக யானையுடைய தந்தத்தையும் பயன்படுத்துறாங்க. சரிங்களா, அடுத்து, முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள். எழுத்து வடிவம் நம்ம இப்ப எழுதுறோம், தமிழ் எழுதுறோமா, இது ஒரு எழுத்து வடிவம். ஓகேங்களா, நம்ம தமிழ் இது ஒரு ஒன்னொகையான எழுத்து வடிவம். இதே மாதிரி சிந்துவெளி நாகரிகத்துல எழுத்து வடிவம் வந்து சித்திரை எழுத்து முறை எப்படி இருக்கும்? ஓகேங்களா, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு டயக்ராமா வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே, என்ன சொல்ல வராங்களோ அதை வந்து ஒரு வரைபடமா வரைஞ்சு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ரைட். அப்போ அந்த எழுத்து முறைக்கு பேரு சித்திரை எழுத்து முறை. அதெல்லாம் வருவதற்கு முன்னாடி உலகத்திலேயே முதல் முறையாக எழுத்து வடிவத்தை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமேரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சுமேரியர்கள்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெசபடோமியா நாகரிகத்தை சேர்ந்தவர்கள். அதாவது ஈரான், ஈராக் பகுதியில வாழ்ந்த மக்கள் தான் சுமேரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சுமேரியர்கள், பாபிலோனியா மக்கள், இவங்க தான் வந்து ஒரே வகையை சேர்ந்தவர்கள். ஓகே, இவங்க தான் உலகத்திலே முதலாக எழுத்து வடிவத்தை கண்டறிந்தவர்கள். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து, உலகின் மிக தொன்மையான நாகரிகம். இது ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம இந்தியாவில் பழமையான நாகரிகம்னா ஐவிசி சொல்றோம். ஓகேங்களா, உலகிலேயே மிக பழமையான நாகரிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மெசபடோமியா நாகரிகம் 6500 ஆண்டுகளுக்கு முன்பு. ஓகே, 6500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததுதான் இந்த மெசபடோமியா நாகரிகம். அப்போ உலகத்துல வேற என்ன நாகரிகம் சார் இருக்கு? ஃபர்ஸ்ட் மெசபடோமியா. ஓகேங்களா, அதான் இந்த இது. அடுத்து ஐவி சொல்லலாம். அடுத்து வந்து எகிப்து நாட்டில் உள்ள நைல் நதி நாகரிகம். ஓகேங்களா, அதுதான் எகிப்து நாகரிகம். அடுத்து கொஞ்சம் புதியது சீன நாகரிகம். மொத்தம் உலகத்தில் 4 நாகரிகங்கள் அரித பழசு, ரொம்ப 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 பழசு. ஓகேங்களா, ஒன்று
என்னது அப்படிப்பட்ட மெசபட்டோமியா, 2 ஐவிசி சிந்து நாகரிகம், 3 எகிப்து, 4 சீன நாகரிகம். ஓகேங்களா, இதுதான் சீக்வன்ஸ் சொல்லணும். இது 6th புக்லயே டைம் லைனும் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவை சிந்து நாகரிகத்தை பத்தி அதிகமா படிச்சுக்கணும். சிந்து நாகரிகத்திற்கும் மெசபட்ட நாகரிகமும் சமகாலத்தை சேர்ந்தது. அதனால 2 பேரும் வணிக தொடர்பை பெற்றிருந்தார்கள். ஓகே, அது தெரிஞ்சுச்சு. அடுத்து பாருங்க, அடுத்து தமிழ்நாட்டுடைய சங்ககாலம் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு ஊரையும் ஒரு நிக் நேம் சொல்லி அழைக்கிறாங்க. ஓகே, துறைமுக நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா பூம்புகார், அப்படின்னா புகார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வணிக நகரம், பிசினஸ் நடந்துகிட்டே இருக்கும், ராப்பகலா ஓடிக்கிட்டே இருக்கும், நாலங்காடி அல்லங்காடி நிறைய அங்காடிகள் தான் இருக்கும். எங்க? மதுரை தூங்கா நகரம். ஓகேடா. அடுத்து கல்வி நகரம், எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். அந்த 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 ஊர்ல வந்து அங்கதான் வந்து அந்த இப்பெல்லாம் கிடையாது, அந்த காலத்துல அங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பல்கலைக்கழகங்களும் ஃபேமஸான கல்வி நிலையங்களும் காஞ்சிபுரம். ஓகே, கல்வி நகரம். அடுத்து நம்ம தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் மொத்தம் மூவேந்தர்கள் சொல்லுவாங்க. மூவேந்தர்களையும் ஒரு சின்ன சின்ன அடைமுறை வச்சு சொல்லி கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு ஊரையும் ஃபேமஸ் ஆனது. சோழ நாடு, சோழ நாடுன்னா எங்க உள்ளது? தமிழ்நாட்டுடைய மத்திய பகுதி, காவிரி ஆறு பாயக்கூடிய பகுதி. ஓகே, அப்ப இந்த பகுதியில வற்றாத ஜீவனத்தினால அப்படியே வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, அந்த அளவுக்கு இருக்கும். அதனால இப்ப எங்க எப்போ போனாலும் சோறு கிடைக்கும். ஓகே, அதனால சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு அங்க வந்து முத்து குடித்தல் ஃபேமஸ். ஓகேங்களா, நம்மளுடைய கடல், அதாவது மேல இருந்து கடலை டைவ் அடிச்சு ஆழம் கடலை அடியில போய் முத்து எடுத்து விடுவாங்க. இப்பதான் யாரும் பண்ண முடியாது. ஓகே, கொற்கை நகரம் முத்து குடித்தல் ஃபேமஸ். அதனால பாண்டிய நாடு முத்துடைத்து. ஓகே, சேர நாடு வேலமுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எலிஃபேண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால வேலமுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வேலம் அப்படின்னா தமிழ்ல வேலத்துக்கு தூய தமிழ் என்ன அர்த்தம் அப்படின்னா யானைன்னு அர்த்தம். அதனால இதை வந்து வேலமுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் சொல்லுவாங்க எலிஃபேண்ட்ஸ் அண்ட் அபுடன்ஸ். அபுடன்ஸ் நிறைய இருந்தது. அதனால அதே இது தொண்டை நாடு எடுத்துட்டு, தொண்டை நாடுனா எது? நம்மளுடைய பல்லவ நாடு தான் தொண்டை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லவ நாடு தான் தொண்டை நாடு. அதை வந்து சான்றோர் உடைத்து அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்காலர்ஸ் இருப்பாங்க, படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா, அடுத்து அண்டத்தை அப்படியே ஜியோகிராஃபி வருது. அண்டத்தை பற்றிய படிப்பு பெயர் அண்டவியல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதான் ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் கால்ட் காஸ்மாலஜி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு ஒளியாண்டு என்பது, அதாவது சயின்ஸ்ல ஒளியாண்டு வரும், இங்கேயும் நம்ம ஒளியாண்டை பத்தி பார்க்கிறோம். ஒரு ஒளியாண்டு என்பது 1 லைட் இயர் அப்படிங்கிறது என்னன்னா டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை லைட் இன் ஏ இயர். அதாவது ஒரு லைட்டு ஒரு வருடத்துல பயணிக்கக்கூடிய தொலைவுக்கு தான் ஒளியாண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதோடைய திசை வேகம் என்ன? ஒளியோடைய திசை வேகம் என்ன? பாருங்க எவ்வளவு பெரிய அளவு கொடுத்துருக்காங்க. ஒரு செகண்ட்ல, ஓகேங்களா, ஒரு செகண்ட்ல அந்த லைட் ஆன் பண்ணோம்னா எத்தனையோ கோடி கிலோமீட்டர் வேகத்துல போதாம். ஓகேடா, அதாவது 1கள் 10கள் 100கள் 1000 10,000 லட்சம் 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்ட்ல அவ்வளோ கிலோமீட்டர் போயிருவோம். இப்போ எந்த அளவுக்கு வேகமா இருக்கு பாருங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க ஷார்ட்டா 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, செகண்ட் இது மீட்டர், இது கிலோமீட்டர். ஓகே, ஒளியின் திசை வேகம். அடுத்து அதே இது என்ன கேட்குறீங்க பாருங்க, இது வந்து லைட் ஒளி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சவுண்ட். ஓகே, அதோட திசை சொல்றாங்க. இது அதோட கொஞ்சம் கம்மி தான், அவங்க 330 மீட்டர் பெர் செகண்ட் அப்படி சொல்றாங்க. 330 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, சவுண்ட் சவுண்ட் வந்து எவ்வளவு வேகமாக பயணிக்குதோ அதுதான் இங்க சொல்றாங்க 330 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, இது எதுக்காக சார் இப்படி சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, இது எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, லைட்டு சவுண்ட் எது வேகமானது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். ஓகேங்களா, 2 மேகங்களும் உரசுவதனால தான் என்ன உருவாகிறது? இடியும் மின்னலும் உருவாகிறது. ஃபர்ஸ்ட் நமக்கு எதுதான் தெரியும்? 2 ஒரே டைம்ல தான் வந்து உருவாகும். ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் எதுதான் தெரியும்? மின்னலா இடியா? எல்லாரும் தெரிஞ்சதுதான், மின்னல் தான் ஃபர்ஸ்ட் தெரியும். நம்ம வீட்டுக்குள்ள சொல்லுவாங்க, மின்னல் அடிக்குது அடுத்து இடி விடும் அப்படி சொல்லுவாங்கல்ல, அதே தான் இங்கேயும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா 2 மேகம் உரசும் பொழுது உருவாகக்கூடிய எலக்ட்ரான்ஸ்னால உருவாகக்கூடிய அந்த வெளிச்சம் சவுண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணுக்கு தெரியுது, வெளிச்சம் தெரியுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது. ஏன் அப்படின்னா லைட் தானே வந்து வேகமா பயணம் செய்யுது, அதனால அங்க வானத்துல இருந்து நமக்கு தெரிய வந்துருது. ஆனா சவுண்டு மெதுவா பயணம் செய்ய அதுக்கப்புறம் தெரிய வருது. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவுமே கிடையாது. உட்காந்து நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடாது. இதுக்குதான். அடுத்து இஸ்ரோ வந்து ஏகப்பட்ட சேட்டலைட் அனுப்பியிருக்காங்கப்பா. ஓகேவா, அது நம்ம முக்கியமானதை பாக்குறோம். இஸ்ரோ வந்து ரீசெண்டா சந்திராயன் 3 அனுப்புனாங்க. ஓகேங்களா, சந்திராயன் 1, 2, 3 எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். சந்திராயன் 1 2008, சந்திராயன் 2 2019, சந்திராயன் 3 இப்போ 2023. ஓகேங்களா, இதெல்லாம் வருஷம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இஸ்ரோ வந்து செவ்வாய்க்கோளுக்கு அனுப்பிய ஒரு கிரகம், இது அனுப்பப்பட்ட சேட்டலைட் என்னன்னா மங்கள்யான். ஓகே, மங்கள்யான் இது அனுப்பப்பட்டது கேட்பாங்க 2013 தான்ப்பா அனுப்பப்பட்டது. ஓகேங்களா,
இது அந்த இடத்துல போய் நின்னுதான் இது வந்து ஓகேங்களா 2014. ஓகேங்களா ரைட். அடுத்து செவ்வாய்க்கோளினை ஆராய்வது நம்ம எத்தனாவது நாடாக? 4வது நாடு. இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி நிலவை ஆராய்வது நம்ம எத்தனாவது நாடுகள்? நிலவிலேயே முதல் முறையாக தென்துருவத்தில் லேண்ட் பண்ணது நம்ம தான். ஓகே சந்திரயான் 3. ஓகே இது செவ்வாய்க்கோள் ஆராய்வது நம்ம 4வது நாடு. இது மாதிரி அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பா நாடுகள் ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. நம்ம 4வது நாடாக நம்ம ஆராய்ச்சி பண்றோம். அடுத்து சொன்ன பாருங்க, நிலவை பற்றி ஆராய சந்திரயான் 1 அனுப்புனது 2008. அடுத்து 2019 சந்திரயான் 2 கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனது. 2023 இப்பதான் போன மாசம் லான்ச் பண்ணோம். பெரிய சக்சஸ்ஃபுல் 2023 சந்திரயான் 3. ஓகே அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? சூரியனுக்கு ஆதித்யா L1 அனுப்பிட்டோம். ஓகேங்களா ஆதித்யா L1 அனுப்ப போறோம். ஓகேங்களா முதல் முறையாக சூரியனுக்கு நம்ம சூரியனை டெஸ்ட் பண்றதுக்காக வந்து சேட்டலைட் அனுப்புறோம். அடுத்து பாருங்க, மன்னார் வளைகுடா பகுதியில் உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் அதான் என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு சதுர கிலோமீட்டர் சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் இன் இந்தியன் ஓஷன். ஓகேதா அதாவது இந்தியா இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ் ரொம்ப முக்கியமானது கல்ஃப் ஆஃப் மன்னார். எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இந்தியா. இங்க தமிழ்நாடுனா இங்கதான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்ரீலங்கா இருக்கும். இந்த சின்ன கேப் இருக்கக்கூடிய இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மன்னார் வளைகுடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான டேட்ஸ்ல சர்வதேச மலைகள் மவுண்டைன் டே டிசம்பர் 11. ஓகேதா டிசம்பர் ரொம்ப பனி பெய்யும். அந்த பனியையும் பொருட்படுத்தாம 2 கையில தூக்கி போட்டு ஓகேதா 11 2 கோடி மாதிரி. ஓகே 11 டிசம்பர் மாசம் பனி பொழிவு தாண்டி மலை ஏறுறாங்க. அப்போ மலைகள் தினம் அப்படின்னா டிசம்பர் 11. ஓகே அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமி. ஓகேதா தமிழ்நாட்டில் பீடபூமி தான் சொல்லுவாங்க, கிடையாது. தமிழ்நாட்டில் பீடபூமி நிறைய இருக்கு. அதுல 3 எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. தர்மபுரி பீடபூமி, மதுரை பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி. பிளாட்யூ சொல்லுவாங்க. ஓகேதா கொஞ்சம் அதாவது நம்மளுடைய சமவெளியை விட கொஞ்சம் உயரமா இருக்கக்கூடியது அந்த பீடபூமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பண்டைய நாகரிகத்தை தொட்டில் என்று அழைக்கப்படுவது ஆற்று சமவெளி. எப்பவுமே வந்து ஒரு நாகரிகத்துடைய தொட்டில், அதாவது ஒரு நாகரிகமே எங்க உருவாகும்? ஆற்றங்களோட சமவெளி தான் உருவாகும். அதனாலதான் நாகரிக தொட்டில். அதாவது the plains have been cradle of civilization அப்படி சொல்றது நம்மளுடைய சிந்து நதி, இந்தியாவில் எகிப்துல நைல் நதி. ஓகேங்களா அடுத்து உலகிலேயே உயரமான சிகரம் ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. நம்ம வேற மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா உலகிலேயே மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட். அதோட உயரம் கேட்பாங்க 8.848. இது சார் என்ன சொல்லுவாங்கன்னா நான் படிக்கிற காலத்துல இருந்து எங்க சார் எடுத்தது 8 எடுத்து வச்சா 4 எடுத்து வச்சிடலாம் அப்படி ஷார்ட்கட். ஓகே அதோட உயரம் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதோட உயரம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்குது. அதாவது 48 சென்டிமீட்டர் அதிகரிச்சிருக்கு. அதாவது 8848.48. ஓகே கொஞ்சம் இவங்க வந்து ஒவ்வொரு 30-40 வருஷம் ஒருக்க வந்து உயரம் அதிகரிக்கும். இது வந்து இயல்பானது. ஜியோகிராஃபிக்கலா அந்த 2 பிளேட் மோதும் போது அதோட உயரம் வந்து அதிகரிக்கிறது. அது அடிப்படையில் அளந்து பார்க்கும்போது 48 சென்டிமீட்டர் உயர்ந்திருக்குது. அதே மாதிரி இந்தியாவிலேயே உயரமான சிகரம் எதுன்னு கேட்பா. ஓகே இந்தியாவுடைய உயரமான சிகரம் என்னன்னா காட்வின் ஆஸ்டின். ஓகே இதை கேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது லீகலா இந்தியாவில் தான் இருக்கணும். ஆனா அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்குது. இருந்தாலும் இந்தியாவுடைய ஃபுல் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய உயரமான எதையும் கேட்பாங்க நம்மளுடைய கஞ்சன்ஜங்கா சொல்லணும். ஓகே அது இந்தியாவில் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய உயரமான எது. ஓகே அடுத்து பாருங்க, உலகின் மிக ஆழமான அகதி. எப்படி உயரமான விஷயம் பார்க்குறோமோ அதே மாதிரி ஆழமான விஷயம் பார்க்குறோம். ஆழமானா கடலுக்கு அடியில். ஓகேங்களா அவ்வளோ தொலைவு இருக்கிறது. மரியானா அகதி எங்க இருக்குது? இந்திய பெருங்கடல்ல இருக்குது. அதோடைய இது தப்பா இருக்குப்பா. அதோடைய ஆழம் பாருங்க 10,994 மீட்டர். அப்போ எவரெஸ்ட் சிகரத்தையே அங்க வச்சோம்னா அது முங்கிடும். அந்த அளவுக்கு ஆழமா இருக்கு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஆழம் இருக்கும் இந்திய ஓஷன் இருக்கிறது. கடலுடைய ஆழத்தை கண்டறிப்பதற்கு என்ன குறியீடுனா மீட்டர் மைனஸ். ஓகே அதுதான் குறியீடு இருக்குது. அடுத்து பசிபிக் அப்படின்னு பெயரிட்டவர் யாருன்னா ஸ்பெயின் நாட்டு மாலுமி பெர்னிடாண்ட். அதுதான். ஓகே அடுத்து பசிபிக் என்பதோட பொருள் என்ன? அமைதியாகும். பசிபிக் என்பது அப்படியே அமைதியா இருக்கும். அதனால அதோட மீனிங்கே அதுதான். அதுக்கு அந்த பெயரை வச்சிருக்காங்க. வச்சது யாரு? ஸ்பெயின் நாட்டுடைய மாலுமி பெர்னிடாண்ட். இதான் ரொம்ப பேசிய பார்த்தது. இது ரொம்ப முக்கியமானது கேட்பாங்கப்பா. இந்திரா முனை. இந்திரா முனைன்னா என்னன்னா இந்தியாவுடைய சவுத் மோஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்டாங்கன்னா அது இந்திரா முனை தான். இதுதான் இந்தியா. நம்ம சவுத் மோஸ்ட் அப்படின்னா கன்னியாகுமரி சொல்லுவோம். ஆனா நமக்கு இங்க இருந்து என்ன தீவு இருக்குது? நம்மளுடைய அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்குது. அந்த தீவோடைய லாஸ்ட் பாயிண்ட் இந்தியாவுடைய சவுத் எல்லை. ஓகேங்களா அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரா முனை சொல்லுவாங்க. இந்த இந்திரா முனையையும் ஓகே இங்க இருந்து இங்க இருக்கும், கொஞ்சம் தூரம் தள்ளிதான் இருக்கும், இந்தோனேஷியா கண்ட்ரி இருக்கும். இந்த 2 நாட்டையும் பிரிக்கக்கூடிய கோடு தான் என்ன சொல்லுவாங்கன்னா 6 டிகிரி கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 டிகிரி சேனல். இது மாதிரி நிறைய படிக்கணும். எடுத்து வருது பாருங்க. ஓகே பாருங்க இந்திரா முனைனா இந்தியாவோட சவுத் மோஸ்ட் பாயிண்ட். அதுக்கும் அங்கிருந்து ஏசியா நாடுகள் இருக்கக்கூடிய இந்தோனேஷியாவை பிரிக்கக்கூடிய ஒரு எல்லை கோடு தான் என்னது? 6 டிகிரி கால்வாய் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க அதே மாதிரி இங்க நம்ம குட்டி தீவா நிறைய இருக்கும். அதுதான் வந்து லட்சத்தீவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேடா அதுல ஒரு தீவு தான் மினிக்காய் தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மினிக்காய் தீவு தான் லாஸ்ட் பவுண்டரி. ஓகே
அதையும் இங்க இருக்கக்கூடிய மாலத்தீவையும் பிரிக்கக்கூடிய கோடு 8 டிகிரி கால்வாய். அடுத்து ரொம்ப சுவாரஸ்யமானது, ஓகேவா? அடுத்து சரி, அதே லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கக்கூடியது. அதே லட்சத்தீவையும் ஓகே, இந்த மினிக்காய் தீவையும் லட்சத்தீவையும் பிரிக்கக்கூடியது 9 டிகிரி சேனல். அதே இந்த சைடு நாம படிப்போம், அந்தமான் நிக்கோபார் ரெண்டு வேற வேற தீவு தான். இடையில வந்து பாஸ் ஆகுது. என்னது? 10 டிகிரி சேனல். இது ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், 2022 கேட்டாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அந்தோமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கக்கூடிய கால்வாய், அதாவது அந்த கோடுக்கு பெயர் என்னன்னா 10 டிகிரி சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? புரியுதா? இந்த எல்லாமே பார்த்து வச்சுக்க பாருங்க. எது இருந்து ஆரம்பிக்குது? 6 டிகிரி, 8, 9, 10. எதை படிக்கிறீங்க? இந்தியா சம்பந்தமான இந்த 3ஐயும் படிச்சுக்கோ. சரிங்களா? அடுத்து பால்ட்டியில இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 22 மொழிகள் எந்த அட்டவணையில் உள்ளது அப்படிங்கிற 8வது அட்டவணையில் உள்ளது. 22 மொழிகள் இருக்காம. ஓகே, எந்த அட்டவணையில? 8வது அட்டவணை. என்ன சார் அட்டவணை அப்படின்னா, நம்மளோட அரசியலமைப்பை ஒரு சில பகுதிகளாக, ஒரு சில அட்டவணைகளாக, ஒரு சில ஆட்சிகளாக பிரிச்சிருக்காங்க. இந்திய கான்ஸ்டிடியூஷன் நடைமுறை இருக்கும் போது மொத்தம் 8 அட்டவணை இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நிறைய சேர்த்து 12 அட்டவணை இருக்கு. அந்த 12 அட்டவணையில 8வது அட்டவணையில இந்த மொழிகளை பத்தி பேசுது. ஃபர்ஸ்ட் இனிஷியலா 14 லாங்குவேஜ் தான் இருந்தது. ஓகேங்களா? அப்புறம் சிந்தி மொழி, ஓகே, கொன்காணி, மணிப்பூரி, மைத்திரி, சாந்திரி, ஓகே, போடோ, டோங்கிரி, இந்த மொழிகள் எல்லாத்தையும் பின்னாட்களை நம்ம சேர்த்துக்கிட்டோம். அதனால நிறைய அமெண்ட்மெண்ட் 21st, 71st, 92 அமெண்ட்மெண்ட், இதன் மூலமா நிறைய மொழி சேர்க்கப்பட்டனால 14 இருந்து அப்படி 22 மொழியாக இப்போதைக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து இந்திய அரசால் அறிவிக்கப்பட்ட முதல் செம்மொழி, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அறிவிக்கப்பட்ட முதல் செம்மொழி எதுன்னு கேட்பாங்க. நம்முடைய தமிழ் மொழி தான் முதல் செம்மொழி. அப்போ எதெல்லாம் சார் நமக்கு வந்து இந்தியாவில இருந்து செம்மொழிகள் அப்படின்னா, முதலாக அறிவிக்கப்பட்டது வந்து நம்முடைய தமிழ் மொழி. அதுக்கப்புறம் 2005 சான்ஸ்கிரிட், ஓகேங்களா, சமஸ்கிருதத்தை அறிவிச்சாங்க. அதுக்கடுத்து 2008 ஓகேங்களா, 2008 கன்னடா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த தெலுங்கு, இந்த 2 லாங்குவேஜையும் 2008 அங்கீகரிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலையாளம், நம்ம ஊருடைய பக்கத்து ஊர் மலையாளம், இந்த லாங்குவேஜ் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2013 அங்கீகரிச்சாங்க. அப்புறம் லாஸ்டா ஒடியா லாங்குவேஜ் ரீசெண்டா அங்கீகரிச்சாங்க. ஓகே, இதுதான் மொத்தம் 6 லாங்குவேஜ். எதெல்லாம் சொல்லணும்? தமிழ் ஃபர்ஸ்ட், 2வது சமஸ்கிருதம், 3வது 4வது ஒரே வருஷத்துல கன்னடா, தெலுங்கு, அடுத்து மலையாளம், அடுத்து வந்து ஒடிசா லாங்குவேஜ், அதான் ஒரியா லாங்குவேஜ். ஓகேங்களா? மொத்தம் 6, மறக்கவே கூடாது. இதெல்லாம் செம்மொழி. செம்மொழினா என்ன சார் அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப தொன்மையான மொழி. ஓகேங்களா? நல்ல வந்து செழுமை மிகுந்த மொழி, அதுதான் செம்மை மொழி அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க. அப்ப பாருங்க 2 வருஷம் முன்னாடி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் தான் சமஸ்கிருதத்துக்கே. அடுத்து பாருங்க, அதே மாதிரி அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பாருங்க. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள்ல 60% கல்வெட்டு தமிழ்நாட்டை அடைச்சிருக்காங்க. இந்தியாவில் கல்வெட்டு எத்தனை கல்வெட்டு அடைச்சிருக்கோம், ஆனா மொத்த கவுண்டி பண்ணும்போது 60% தமிழ்நாட்டில் தான் கிடைச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்தியாவில் மிக அதிக மழை பெறும் பகுதி மேகாலயா, மவுண்ட் சிண்ட்ரம் சொல்லுவாங்க. மழையோடைய அளவு என்ன? 1141 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. ஓகே, சென்னை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 120, 130 தான் பெய்யும். ஆனா மவுண்ட் சிண்ட்ரம்ல அவ்வளவு மழை பெஞ்சு வருஷத்துக்கு 1141 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. இந்தியாவுடைய சராசரி மழைப்பொழிவு என்ன கேட்பாங்க? 118 சென்டிமீட்டர் இந்தியாவுடைய சராசரி மழைப்பொழிவு. ஓகே, மவுண்ட் சிண்ட்ரம். ஓகே, ரைட். அடுத்து இந்தியாவில் அதே மாதிரி அதிகமா மழை பெற பகுதி மாதிரி குறைவான மழை பெறு பகுதி ராஜஸ்தான்ல ஜெய்சால்மர், அந்த பகுதி தான் குறைவான மழை பெறு பகுதி சொல்லுவாங்க. அப்படியே இந்த எண்டு. ஓகே, இது அந்த எண்டு, இது இந்த எண்டு. அடுத்து 2 நிலப்பரப்புகளை பிரிக்கக்கூடிய அல்லது இணைக்கக்கூடிய பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னா நிலச்சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. குறுகி நிலப்பகுதி நிலச்சந்தி. ஓகே, இதெல்லாம் பேசிக்கானது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மனிதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம், உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. ஓகே, காப்பர் தான் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம். அடுத்து அதாவது ஆப்பிரிக்காவின் காந்தி அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு போராடின நெல்சன் மண்டேலா, தென்னாப்பிரிக்காவின் இனவெறிக்கு முடிவு கட்டியவர் நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறையில் இருந்து 1990 தான் விடுதலையானார் நெல்சன் மண்டேலா. சரிங்களா? அடுத்த மாநிலத்தில் ஒவ்வொரு மாநிலத்தில் புகழ்பெற்ற நடனங்களை பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் நம்ம ஊர்ல ஆட்டத்துக்கு பஞ்சமே கிடையாது. ஓகே, கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், எத்தனையோ ஆட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருந்து சொன்ன கேட்டானே ஈஸியா போட்டுருவீங்க. அடுத்த ஊர் பார்க்கணும். கேரளா மாநிலத்தில் தெய்யம், மோகினி ஆட்டம் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? கேரளாவில் தெய்யம், மோகினி ஆட்டம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பஞ்சாப்ல பங்காரா, பஞ்சாப் பங்க். ஓகே, ஞாபகம் பங்காரா. அடுத்து குஜராத்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஒன்னு கார்பா, இன்னொன்னு தாண்டியா. ஓகே, பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க, தாண்டியா ஆட்டம் ஆட அந்த பாட்டு. ஓகே, குஜராத் கார்பா ஒண்ணு, அடுத்து தாண்டியா ஒண்ணு. அடுத்து ராஜஸ்தான்ல
கல்பேலியா, அடுத்து குமர். ஓகே, ராஜஸ்தான். அடுத்து உத்தரப்பிரதேசத்துல ராசலீலா, சோழியா. அசாம்ல பிஹு. ஓகே, ரைட். அடுத்து அம்பேத்கர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறாங்க. பாபா சாஹிப். நமக்கு தெரிஞ்ச பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்படி சொல்லுவோம். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய அரசியலமைப்புடைய வரைவு குழுவுடைய சேர்மன் இருந்திருக்காரு. ஆனால் இந்திய அரசியலமைப்பு தந்தை சொல்லுவாங்க. இந்திய அரசியலமைப்புடைய சிற்பி என்று சொல்லக்கூடிய யார் தான்? அம்பேத்கர் தான். எம்ஏ பட்டம் 1915, பிஎஸ்சி பட்டம் 1927, டிஎஸ்சி பட்டம் லண்டன் பொருளாதார பள்ளியில் பயின்றார். ஓகே, அடுத்து சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? இவர் தான். இது கேள்வி கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, முதல் சட்ட அமைச்சர் கேட்பாங்க, முதல் நிதி அமைச்சர் கேட்பாங்க, முதல் ரயில்வே அமைச்சர் கேட்பாங்க. இது 3 பார்த்தீங்கன்னா முதல் பிரதமர், முதல் குடியரசுத் தலைவர், முதல் துணை குடியரசுத் தலைவர் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்க. சட்ட அமைச்சர் பி.ஆர். அம்பேத்கர். அடுத்து அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது 1990. மறக்கூடாது. ஓகே, அம்பேத்கர் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அடுத்து தமிழ்நாட்டில் கூடிய எழுத்தறிவு மிகுந்த மாநிலங்கள். ஓகே, தமிழ்ல சரி, எஸ், ஓகேங்களா. இங்கிலீஷ்ல கொஞ்சம் தப்பா இருக்குது, நீங்க தமிழ் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, தமிழ் தப்பா இருக்கு, இங்கிலீஷ்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா. கன்னியாகுமரி, சென்னை, இது கூட இது அந்த சீக்வன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சு. ஓகே, கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி. ஓகேங்களா. அதே மாதிரி குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாநிலம் என்ன கேட்பாங்க? தருமபுரி, அரியலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி. சீக்வன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து செக்ஸ் ரேஷியோ, இது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா. பாலின விகிதம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன சார் பாலின விகிதம் அப்படின்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க, இதுக்கு பேர் தான் பாலின விகிதம். ஓகேவா. ஒரு ஊர்ல மொத்தம் ஒரு 3000 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 3000 பேர் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் இப்படி பிரிச்சு பேசாம 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்வன்ஸ் வரும். நீலகிரியில பாருங்க 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள், தஞ்சாவூர்ல 31, 1025, 1024. இதெல்லாம் பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம், நல்ல மாவட்டங்கள். ஓகேவா. பாலின விகிதம் கம்மியா இருந்த அந்த மாவட்டங்கள்ல பெண்களுக்கு எதிரான படுகொலை அதிகமாக நடக்குது. ஓகே, அந்த பெண் குழந்தை விரும்ப மாட்டேங்கிறாங்க, செலவு அதிகமாகும் சொல்லிட்டு. பாருங்க தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம் எல்லாம் பாருங்க டெவலப் கம்மி. எந்த ஊர்ல தான் வந்து செக்ஷன் நல்லா இருக்கு அங்கே டெவலப் அதிகமா இருக்கும். கேள்விப்பட்டிருப்பீங்க. நீலகிரி மலைப்பகுதி பரவாயில்ல, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி தான் நல்லா டெவலப். ஓகேவா. அதே மாதிரி தான் இங்கேயும். அடுத்து நடன மாது என்று கூறப்படுகின்ற வெண்கலத்தான சிறிய பெண் சிலை எங்கு கிடைத்தது? மொஹஞ்சதாரோவில் கிடைத்தது. சிந்து நாகரிகத்துல அகழ்வாராய்ச்சி செய்யும் போது நிறைய ஆதாரங்கள் கிடைச்சது. அதுல நடன மங்கியோட சிலை, இன்னொன்று பூசாரி அரசனுடைய சிலை, 2 சிலை எங்க கிடைச்சிருக்குன்னா மொஹஞ்சதாரோவில் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா. அடுத்து கேவிடி, அதே வந்து நம்மளுடைய சிந்து நாகரிகத்துல கேவிடி அப்படின்னு சொல்லி ஊர் பேர் சொல்லுவாங்க. கொற்கை வஞ்சி தொண்டி, இந்த ஊர் பேரு கேவிடி காம்ப்ளெக்ஸ் எங்க கிடைக்கப்பட்டது அப்படின்னா நம்ம சிந்து நாகரிகத்தில் கிடைக்கப்பட்டது. அடுத்து மனிதர்களும் அவர்களின் வாழ்விடங்களும் அப்படி சொல்றாங்க. எங்கெங்க இந்த மக்கள், இந்த வகையான மக்கள் எங்கெங்க வாழ்ந்தாங்க? ஓகே, ஆஸ்ட்ரலோபேத்திஸ் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, அதாவது கிழக்கு ஆப்பிரிக்கா. ஹோமோ ஹெபிலிஸ் தென் ஆப்பிரிக்கா. ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா, ஆசியா. நியாண்டர்தல் யூரேசியா. குரோமேக்னான்ஸ் பிரான்ஸ். பிங்க் மனிதன் ரொம்ப முக்கியமானது சைனா. ஹோமோ செபியன்ஸ் ஆப்பிரிக்கா. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்டன்பர்க் அப்படிங்கிற மக்கள் வந்து வெள்ளை இன மக்கள் லண்டன்ல இருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சது. நம்ம அடுத்த வீடியோக்கள்ல நம்ம வந்து சயின்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், சயின்ஸ் டீச் பண்ணுவார் செப்பரேட்டா. இது நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் டைம் பார்க்கலாம். ஓகே, அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணலாம். குரூப் 4க்காக தமிழையும் அடுத்தடுத்து ஃபோக்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.